வணக்கம். செவ்வையின் பாதையில் மஞ்சுளா. என்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்கான தேடலா? இந்தியா முழுவதும் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் போர்டு வாரியாக என்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது ஒவ்வொரு வருடமும். இப்போ நாம் தமிழ்நாட்டில் நடைபெறும் கவுன்சிலிங் முறையை பற்றி பார்ப்போமா? தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது TNEA 2026 பற்றிய தகவல்கள் இதோ. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 120 TFC சென்ட்ரல் வாயிலாக TNEA கவுன்சிலிங் நடைபெறுகிறது. இது எந்த பட்டப்படிப்புக்காக நடத்தப்படும் கவுன்சிலிங்? BE, BTech, BArch, BPlan போன்ற பட்டப்படிப்புக்காக நடத்தப்படுகிறது. BE, BTechக்கு ஒரு விண்ணப்பமும் BArch, BPlanக்கு ஒரு விண்ணப்பமும் தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணணும். ஒருவர் ஒரு ஐடியிலிருந்து ஒரு முறை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் BTech அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓகே, BArch அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓகே, திரும்பவும் BE அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் வேறு ஐடியில் இருந்து அப்ளை பண்ணினாலுமே உங்களுக்கு உங்களுடைய பெயரும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரே நம்பர் இருக்கும் போது உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இதற்கு தேவைப்படுகிற சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன? உங்களுடைய 10th 12th மார்க் ஸ்டேட்மெண்ட். 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய பெயர் இனிஷியலை எல்லா சர்டிஃபிகேட்லையும் நீங்கள் போட்டுக்கிறது கரெக்டு. அடுத்தது நாட்டா மார்க் ஸ்டேட்மெண்ட். இது BArch அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும். அடுத்தது TC. இது இப்போ முக்கியமானது உங்களுடைய ஆதார் கார்டு. ஆதார் கார்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய சைன், இனிஷியல், உங்களுடைய அப்பா பேர், ஃபோட்டோ, கைரேகை இதெல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அதுக்கு தான் OTPயோ மெசேஜோ காலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த நம்பர் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை உங்களுடைய ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், UDID கார்டு இதெல்லாம் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும். இதை நீங்கள் பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தில் போயே எடுத்துக்கலாம். இதற்காக நீங்கள் அலையணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்புக் இருக்கும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. முப்படையை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்ளிகேட் ஆகும். நேட்டிவ் சர்டிஃபிகேட், இது யாருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டின் முதல் பட்டதாரியாக இருந்தால் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். உங்களுடைய அக்காவோ அண்ணாவோ படிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க படித்து முடிச்சிட்டாங்கன்னா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இப்போ தான் மிக முக்கியமான தகவல், 7.5 கோட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய சலுகை இது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களாக இருந்தால், அதாவது 6th to 10th ஒரு ஸ்கூல்னாலும் சரி, +1 +2 வேறு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களாக இருந்தால் போனோஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் 7.5 ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வருடமும் என்ஜினியரிங் காலேஜுக்கான ஃபீஸ் கிடையாது. இது நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்க மிகப்பெரிய சலுகை. தயவு செய்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த கேட்டகிரிக்கான கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜென்ரல் கோட்டாவே ஓப்பன் ஆகும். அதனால தான் தேவைப்படுபவர்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணுமோ இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சைன், உங்களுடைய பேங்க் பாஸ்புக் அல்லது ஜிபே நம்பர். அடுத்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 1 செகண்ட் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் TNEA 2026 கவுன்சிலிங்கான இந்த வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டதாரியாக வர்றதுக்கான செவ்வையுடைய வாழ்த்துக்கள்.